வெப்பால தைலம் வந்து செய்ய போகிறேன். இது முன்னாடியே வந்து தாத்தா யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க எப்படி செய்யணும்னு. இதை நான் மறுபடியும் புதுசாக செய்யலான்னு சொல்லி மறுபடியும் கேட்டிருந்தேன். தாத்தா வந்து செய்ய சொன்னாங்க. இதுக்காக வெப்பாலை வந்து பிடிங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த வெப்பாலை இலையில வந்து மரத்தில் வந்து நிறைய தூசியாக இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. நல்லா துணியில் வந்து துடைக்கணும். 2 சைடு நல்லா துடைச்சி ஒரு நூலில் கோர்த்துருக்கேன் நான். நம்ம எதுக்கு இதை வந்து நூலில் கட்டி மாலை மாதிரி போட்டிருக்கோம்னா, இப்போ தனித்தனியாக இருந்தால் எண்ணெய் வந்து நிறையா குடிக்கும், நம்மளுக்கு அது வேஸ்ட்டாக போகும் நிறைய எடுக்கும்போது. இப்போ இதே வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் இதை ஒரு கட்டி அந்த சட்டிக்கு நேராக வச்சிட்டோம்னா எல்லா எண்ணெயும் கீழே வடிஞ்சு நின்றோம். நம்மளுக்கு வந்து இதை நம்ம தூர போட்டுலாம் நம்மளுக்கு எண்ணெய் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த வெப்பாலை தைலம் வந்து செய்கிறதுக்காக 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கோம். சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெய் வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம மருந்து வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கலாம், வெளியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 4 லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா தொடச்சி இந்த வெப்பாலை இலையை நூலில் கட்டின வெப்பாலை இலையை வந்து முங்குற மாதிரி நம்ம வந்து இந்த நல்லா ஃபுல்லாக முங்குற மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் வைக்கணும். இப்போ இந்த உள்ள முக்கியாச்சு. இதை வந்து 12லேருந்து 15 நாள் ஃபுல்லாக வெயிலே. நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்ட வெப்பாலையை வந்து இப்போ வெயிலில் வைக்க போகிறேன். ஒரு 12லேருந்து 15 நாள் வரைக்கும் வெயிலில் வைக்கணும். இப்போ இந்த இலையில் உள்ள எல்லா சத்துமே இந்த எண்ணெய்க்கு வந்துருச்சு. இப்போ இந்த இலையை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இதை நம்ம வந்து கட்டி வச்சிடணும். 2 மணி நேரத்தில் அந்த தொங்க விட்டு கட்டி வச்சிடணும். எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த வெப்பாலை இலையை வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டிருந்தோம். இப்போ 15 நாள் அதை வெயிலில் வச்சுருந்தோம். இப்போ ஃபுல்லாக நல்லா இந்த இலையில உள்ள சத்து ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கிருச்சு. நல்லா எண்ணெய் வந்து நல்லா சிகப்பு கலரில் மாறிடுச்சு. ஆன் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா ரெட் கலராக வந்துருச்சு. இதை வந்து சோரியாசிஸ் என்ற ஃபங்கஸ் நோய்க்கு வந்து வெளிப்புறமாக நம்ம வந்து இதை வந்து நம்ம தடவிக்கலாம். அதனால சீக்கிரமாக சரியாகும். அதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சோரியாசிஸ் நோய்க்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து சரியான மருந்து, இதுதான் பெஸ்ட்டான மருந்து. அது அவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது. ஆனால் நம்ம அந்த தைலத்தை எடுத்துக்கொள்ளும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரியாயிரும். இது வந்து நம்ம சுத்தமான தனி தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம செய்கிறதுனால வந்து நம்ம இதை வந்து உள்புறமும் நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படின்னா காலையில் நம்ம சீக்கிரமாக காலையில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து சுடுதண்ணி நம்ம சேர்த்து குடிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம சுடுதண்ணியோடு சேர்த்து குடிச்சிட்டு நம்ம வெளிப்புறமும் அப்ளை இது பண்ணிகிட்டே வரும்போது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அது குணமாயிடும். இந்த தைலத்தை வந்து தாத்தா சொன்ன மாதிரி இதை செஞ்சு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வெப்பாலத்து தைலத்தை வந்து எளிய முறையாக இருக்கிறதுனால நீங்களும் செஞ்சு இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோம். இந்த வெப்பால தைலத்தை வந்து நீங்களும் செய்யணுன்ற நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். இந்த தைலத்தை வந்து நாங்கள் எதுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம்னா, இது எளிய முறை. இந்த முறையை யார் வீட்டில் சோரியாசிஸ் உள்ள நபர்கள் இருக்கிறாங்களோ, நண்பர்களோ, தெரிஞ்சவங்களோ, சொந்தக்காரங்களோ இருந்தாங்கன்னா இந்த தைலத்தை நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க.
அது வந்து ரொம்ப புண்ணியமா போகும், சீக்கிரத்துல குணமாகும். வெப்பாள தைலம் தான் சோரியாசிஸ்க்கு. இது அருமையான தைலம். இந்த தைலத்தை நீங்களும் செய்யணுன்ற நோக்கத்துல நாங்க இதை வந்து செஞ்சு பேரனுக்கு சொல்லி கொடுத்தேன். அவன் எல்லாமே செஞ்சு நல்லபடியா முடிஞ்சிருச்சு இந்த தைலம். இந்த தைலத்தை நீங்க வந்து செய்யுங்க. நன்றி.